சென்றதும் வென்றதும் அத்தியாயம் 5. ஊசி, பட்டன், ரிப்பன் இந்த மாதிரி துணி தைக்கிறதுக்கு உதவக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடை ஒண்ணு இருந்தது. அங்க வேலை செஞ்சா நல்ல வருமானம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில சின்ன வயசுலயே ஜேம்ஸ் குக் அங்க சேர்த்து விடப்பட்டுட்டாரு. கொஞ்ச நாள் இங்க வேலை செஞ்சு தொழில் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாம சொந்தமா தொழில் தொடங்கி பணம் சம்பாதிச்சு முன்னேறலாம்னு நினைக்கிறாரு. எந்த பொருளுக்கு என்ன விலை அது எல்லாத்தையும் ஆர்வத்தோட கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் தூரத்துல இருந்து வந்த ஒருத்தர் சில பொருட்களை வாங்குறாரு. அவரு அந்த பொருட்களை வாங்கிட்டு அதுக்கு நாணயங்கள் கொடுக்கறாரு. அதுல ஒரு நாணயம் வித்தியாசமா இருந்தது. அந்த நாணயத்துல SSC அப்படின்னு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதுக்கு சவுத் சி கம்பெனின்னு சொன்னாங்க. அப்படின்னா பிரிட்டிஷ் அரசும் சில தனியார் நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு வர்த்தக அமைப்பு தான் அது. கப்பல்கள் மூலமா தென் அமெரிக்கால பயணம் மேற்கொண்டு வர்த்தகம் செய்வதற்கு உரிமை பெற்றிருந்த ஒரு நிறுவனம் தான் அந்த SSC. அவங்க தயாரிச்ச நாணயங்கள்ல அவங்களுடைய முத்திரை இருக்கும். அந்த நாணயத்தை பார்த்த உடனே அமெரிக்காவை பத்தி கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு ஜேம்ஸ் குக். அதுக்கப்புறமா ஊசி, நூல், பட்டன் இது மேலாம் அவர் கவனம் போகுமா என்ன? ஜேம்ஸ் குக்கு 18 வயதாகுது. 18 வயசுல அவருடைய கனவும் நிறைவேறிடுச்சு. பால்டிக் கடல் வரைக்கும் போறோம், எடுபிடி வேலை செய்ய வர்றியா அப்படின்னு சிலர் கேக்குறாங்க. துள்ளி குதிச்சு ஓடிட்டாரு குக்கு. 1755ஆம் ஆண்டு பிரிட்டன், பிரான்ஸ் இந்த 2 நாடுகளும் மோதி கொண்ட போது குக் தன்னுடைய நாடான பிரிட்டனுக்கு போரிட கப்பல் படையில சேர்ந்துட்டாரு. கப்பல்ல குக் இருக்கிறாருன்னா பயப்படவே தேவையில்லைங்கிற அளவுக்கு உயர்ந்துட்டாரு. எங்க கூட வந்து கப்பலை செலுத்துறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? இப்படி எல்லாருமே ஜேம்ஸ் குக்க தொல்லப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஜேம்ஸ் குக் தேர்ந்தெடுத்த கப்பல் பிரிட்டிஷ் ராயல் சொசைட்டியின் என்டெவர்ங்கிற ஒரு கப்பல். அது பெரிய சரக்கு கப்பல். பொதுவா நிலக்கரியை கொண்டு செல்லவே அதை பயன்படுத்துவாங்க. ஆனா 2 முக்கியமான ஆராய்ச்சிக்காக ஜேம்ஸ் குக் அந்த கப்பலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாரு. முதலாவது, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவை கண்டுபிடிக்கணும். 2வதா, தெற்கில் ஒரு புதிய கண்டம் இருக்கிறதா பல காலமா பேசிட்டே இருக்கிறாங்க, அது உண்மையானு கண்டுபிடிக்கணும். சரி, இந்த 2 வேலையையும் ஜேம்ஸ் குக் கிட்ட கொடுத்தாச்சு. புதிய வழிகளை கண்டுபிடிக்கிறதாவது எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுக்கலாம். ஆனா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜேம்ஸ் குக் சிறந்த மாலுமி மட்டும் கிடையாது, வரைபடங்கள் தயாரிக்கவும் தெரிஞ்சவர். போர்க்கப்பல்ல பணியாற்றிய அனுபவம் இருந்ததால ரொம்ப அற்புதமான வரைபடங்களை அவர் தயாரிப்பாரு. அறிவியலுக்கு அறிவியல், சாகசத்துக்கு சாகசம், இப்படி 2லையுமே வெளுத்து வாங்கிட்டாரு குக். ஜேம்ஸ் குக்கோட முதல் பெரும் பயணம் 1768ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆரம்பமாகுது. நீண்ட பட்டன் வச்ச வெள்ளை நிற சட்டை, நீல நிற மேல் கோட் போட்டுட்டு கம்பீரமா வந்த ஜேம்ஸ் குக்கை கப்பல்ல இருந்த பணியாளர்கள் சாதாரணமா தான் பார்த்தாங்க. வழக்கம் போல அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜேம்ஸ் குக் அவங்கள பார்த்து, நீங்க இன்னையில இருந்து சில புதிய பழக்கங்கள் எல்லாம் பின்பற்றணும். தினசரி குளிக்கணும். யாராவது குளிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா தண்டனை கிடைக்கும். கப்பலை சுத்தமா வச்சிருக்கணும். சின்ன தூசு கூட இருக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 தடவை படுக்கை விரிப்புகளை மாத்தணும். இப்படி எல்லாம் சொல்றாரு. பணியாளர்கள் திரு திருன்னு முடிக்கிறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு? நான் குளிச்சா என்ன, குளிக்காட்டா என்ன? படுக்கையை மாற்றினால் என்ன, தலைகீழ போட்டு படுத்தா என்ன? இப்படி எல்லாம் புலம்பிட்டே குளிக்கிறாங்க. அதோட விட்டாரா, பை நிறைய எலுமிச்சம்பழங்களை கொண்டு வந்திருக்கிறாரு ஜேம்ஸ். அதை எல்லாரும் குடிச்சே தீரணும்னு சொல்றாரு. ஆட கொடுமையே, இவருக்கு உண்மையிலே கப்பல் பத்தி ஏதாவது தெரியுமா தெரியாதா அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேம்ஸ் குக் தன்னுடைய கடமையை மறக்கல. கேப் வெர்டே தீவுகள், ரியோ டி ஜெனீரா இது எல்லாத்தையும் கடந்து தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் ஹார்ன் பகுதியை சுற்றி வந்து 1769ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி டெஹிடிங்கிற ஒரு இடத்தை வந்து அடைந்தது அவங்களுடைய எண்டவர் கப்பல். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தூரத்தை அங்க ஆராயலாம், அதுதான் அவங்க திட்டம். ஆனா சூரிய கதிர்கள் பலமாக இருந்ததால கண்களுக்கு எதுவுமே தெரியல. ஜேம்ஸ் குக் சோர்ந்து போகல. அந்த பணிக்கு பதிலா பக்கத்துல இருந்த பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து குறிப்பெடுத்துக்கிறாரு. அடுத்து ஒரு புதிய கண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பயணம் ஆரம்பமாகுது. இந்த பயணம் அவங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கல. சீக்கிரத்துல அந்த புதிய பகுதியை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டத்தின் ஒரு பகுதி தான் நியூசிலாந்து. ஜேம்ஸ் குக் பயங்கர குதூகலம் அடைகிறாரு. நியூசிலாந்து 2 தீவுகளா இருக்கிறத பாக்குறாரு. மாவோரி பழங்குடி மக்கள் தங்கள் முகத்தில் ஏதேதோ உருவங்கள் வரைஞ்சிருந்ததை பார்த்து ஆச்சரியத்தோட விசாரிக்கிறாரு. அதே மாதிரி குக்கின் ஆட்களும் வரைஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அவங்க வரைஞ்சுக்கிட்டதுதான் பச்சை குத்திக்கிட்டதுன்னு சொல்றது. டாட்டூஸ், அந்த பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பழக்கம் மேற்கு உலகத்துக்கு அறிமுகமானது இப்படித்தான். ஜேம்ஸ் குக் ரொம்ப கவனமா நேரம் அங்க செலவழிச்சுட்டு பிளைமவுத் துறைமுகத்திலிருந்து நியூசிலாந்து வரையிலான வழித்தடத்தை ஒரு வரைபடமா தீட்டுறாரு. எங்க எந்த திசையில திரும்பணும், என்னென்ன தீவுகளை அல்லது பிரதேசங்களை கடக்கணும், எந்த கடல் பகுதி எங்க பிரியுது, அதோடைய சிறப்பு தன்மைகள் என்ன, இப்படி எல்லாத்தையுமே வரைஞ்சுக்கிறாரு. ஜேம்ஸ் குக் உண்மையிலே விஷயம் தெரிஞ்சவர் தான் அப்படிங்கறத உணர்ந்து கொண்ட அந்த கப்பல் பணியாளர்கள், ஐயா, நீங்க உண்மையிலே நிறைய விவரங்கள் தெரிஞ்சு வருங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எல்லாம் சரி, நாங்க தினசரி குளிக்கணும்னு எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜேம்ஸ் குக் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, சுத்தமா இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம்,
குளிக்காம அழுக்கா இருந்தா நிறைய நோய்கள் வந்துரும். உங்களுக்கு அப்படி நடக்க கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு அக்கறையோட.